நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்பதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக பல்லடத்திலிருந்து கோவையிலிருந்து மதுரைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்தடைந்திருக்கிறார். வீரபாஞ்சான் பகுதியில் உள்ள லட்சுமி பள்ளி ஹெலிகாப்டர் தளத்தில் இறங்கி அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார். வீரபாஞ்சான் லட்சுமி பள்ளியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவில் இருந்து 4000 தொழில் நிறுவனத்தினர் பங்கேற்றிருக்கிறார்கள். தொழில் நிறுவனத்தினருடனான கூட்டம் முடிவடைந்து லட்சுமி பள்ளி வளாகத்திலிருந்து புறப்படும் பிரதமர் மோடி பசுமலையில் உள்ள தாஜ் தங்கும் விடுதிக்கு செல்ல இருக்கிறார். அதன் பின்னர் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். இந்த பிரதமர் வருகையொட்டி மதுரை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த லட்சுமி பள்ளியில் நடைபெறும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கில் மோடி பங்கேற்கிறார். அவருடன் 4000 தொழில் நிறுவனத்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று முடித்துவிட்டுதான் இன்று மதுரையில் இரவு தங்குகிறார். இரவு தங்குவதற்கு முன்பாக மதுரையிலிருந்து அந்த வீரபாஞ்சான் பகுதியிலிருந்து கருப்பாயூரணி ஜங்ஷன், மதுரை விரகனூர் சுற்றுச்சாலை ஜங்ஷன், அதிலிருந்து தெப்பக்குளம், அதிலிருந்து முனிச்சாலை ரோடு வழியாக கீழவாசல் பகுதியிலிருந்து தெற்கு வாசலிலிருந்து பசுமலை அதாவது பழங்கானத்தம் பகுதிக்கு சென்று மெஜிரா காலேஜ் பாலம் ஏறி இறங்கி பழங்கானத்தம் பகுதிக்கு சென்று பழங்கானத்தத்திலிருந்து பசுமலையில் உள்ள தாஜ் உணவு விடுதிக்கு செல்கிறார். அங்கிருந்து விட்டு சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதே வழியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வருகிறார். மீனாட்சி அம்மன் கோவிலில் இரவு பள்ளியறை பூஜை பார்ப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு மீண்டும் தாஜ் உணவகத்திற்கு சென்று அங்கு தங்குகிறார். தங்கிவிட்டு நாளை காலை மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் தொழிலதிபர்கள், தொழில் நிறுவனத்தினர், தொழில் முனைவோர்கள் என 4000 தொழில் நிறுவனத்தினர் இங்கு பங்கேற்க இருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.